இன்னைக்கு நீங்கள் மினிசோ கடைக்கு தான் என்னோட வர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. இங்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப அழகாக இருக்கும். எதை வாங்கணும்னு தெரியாமல் நம்மளே அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். உங்களில் எத்தனை பேர் ஒன் பீஸ் சீரீஸ் பார்த்துருக்கீங்க? நான் கொஞ்சம் எபிசோட் பார்த்துருக்கேன். பார்த்த வரைக்கும் இந்த சீரீஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஒன் பீஸ் கலெக்ஷனில் 230க்கு மேலே லைசன்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ், பாட்டில்ஸ், டம்ளர்ஸ், மக்கு, அம்ப்ரெல்லா எல்லாமே இருந்துச்சு. சில ஐட்டம்லாம் க்யூட்டுக்கும் மேலேன்னு தான் சொல்லணும். எதுவும் வாங்க வேணான்னு மைண்ட் செட் பண்ணி போனாலும் நமக்கு ஆசையை தூண்டுற மாதிரி தான் எல்லா பொருளும் இருக்கும். இவங்க கீ செயின்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த கீ செயினோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்தோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட்டான செஷனும் கூட. ஹாரி பாட்டர் கலெக்ஷன் எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக கனடா மினிசோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹாரி பாட்டர் நோட் புக்ஸ், பென்ஸ், பேக்ஸ், மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களோட லெகோ ஸ்டைலில் இருக்க பில்டிங் பிளாக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ், கம்பேரிட்டிவ்லி அஃபோர்டபுளாக நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தீனி போடுற அளவுக்கு எல்லா செட்டும் இருந்துச்சு. இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. இந்த டிஐவை நூக்கான செட்ஸ் எல்லாம் எவ்வளோ டீட்டெயில்டாக டிஃப்ரெண்ட்டான தீமில் வருது. இது மாதிரி கிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேஷன்ஸ் தேவை. நிறைய பேருக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஹாபியாக இருக்கும். இவங்களோட சில ப்ராடக்ட்ஸ்க்காக இன்டர்நேஷ்னல் டிசைன் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இவங்களோட கட்லரி செட்ஸும் லஞ்ச் பாக்ஸஸும் ஸ்டைலிஷாக ஸ்கூல் ஒர்க்குக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.